எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது, அதாவது இந்த சோஷியல் மீடியாக்களில் நம்மளுடைய தொழிலை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது அனுபவத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதே மாதிரி என்னுடைய நல்ல அனுபவத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதே மாதிரி எனக்கு நடந்த கெட்ட அனுபவத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ சோஷியல் மீடியாக்கள் என்றாலே உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய தொழிலை நம்ம முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த சோஷியல் மீடியாக்கள் நமக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இந்த சோஷியல் மீடியாக்களில் நமக்கு நல்லதும் நடக்கும், அதே மாதிரி கெட்டதும் நமக்கு நடக்கும். ஸோ அதை நம்ம கெட்டது நடக்கக்குள்ள நம்மளுடைய பிஸ்னஸை விட்டுட்டு நம்ம போயிடலாமண்டு நமக்கு தோணும். ஸோ நல்லது நடக்கக்குள்ள இந்த தொழிலால் நமக்கு நல்லதும் நடக்குது. ஸோ இந்த தொழிலை நம்ம கண்டினியூ பண்ணுவோம்ன்ற ஒரு எண்ணமும் நமக்கு வரும். ஸோ நம்மளுக்கு கெட்ட எண்ணங்கள், அதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வரக்குள்ள நம்ம நம்மளுடைய தொழிலிருந்து பின்வாங்கணும்ன்ற எண்ணத்தை நீங்கள் மூளையில் எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஸோ இதையும் நம்ம கடந்து போனால் தான் நமக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம்னு சொல்லக்குள்ள நம்ம நம்மளுடைய சோஷியல் மீடியாக்களில் மிக 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 முக்கியமானது இப்போ நம்மளுடைய பிஸ்னஸை நம்ம முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ தான் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு இன்ஸ்டாவும் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது என்னதுக்காகன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது என்னுடைய தொழிலை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சோஷியல் மீடியாக்களில் எனக்கு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் பிஸ்னஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அதாவது கஸ்டமர் ஒரு மெட்டீரியல் தந்துட்டு அவங்க எனக்கு என்னட்ட ஸ்டிச் பண்ண கேட்குறாங்கன்னா நான் அப்படி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். என்ன கேட்குறாங்களோ அதே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கொள்ளுவேன். சின்னவங்களுடைய உடுப்பு எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கொள்கிறேன் நான். ஸோ அதை நான் இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு தொழிலை நம்ம தொடங்குறோம்னு சொன்னால் அதுகளை ஃபோட்டோ பிடிச்சிட்டு இல்லை வீடியோ எடுத்துகிட்டு நம்ம நம்மளுடைய இன்ஸ்டாவிலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ நம்ம ஷேர் பண்ணிக்கொள்வோம். ஸோ அதே மாதிரி நான் இன்ஸ்டாவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க நான் உங்கள்கிட்ட நான் ஸ்டிச் பண்ணி கொள்ளணும். ஸோ உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்குமான்ற மாதிரி எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்னுடைய பிஸ்னஸுக்காக ஒரு தனி வாட்ஸ்அப் வச்சுருந்தேன். ஸோ அந்த நம்பரை நான் கொடுத்துட்டு, ஸோ இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். ஸோ அவங்களும் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட சொன்னாங்க, எனக்கிட்ட 3 மெட்டீரியல் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி தர முடியுமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஓகே, நீங்கள் எனக்கு கொண்டு தாங்க, நான் ஸ்டிச் பண்ணி தரேன்ற மாதிரி நான் அதே மாதிரி நான் கேட்டிருந்தேன். என்னுடைய ப்ரைஸை நீங்கள் பார்த்தீங்களான்னு நான் இன்ஸ்டாவிலே நான் போட்டிருந்தேன். நான் என்னுடைய டாப்புகள் ஷல்வார் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு 15 பவுண்ட் சார்ஜ் பண்ணுறேன்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் அவங்க காண்டாக்ட் பண்ணவங்க. ஸோ மற்ற இடங்கள்லாம் கூட சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் இதில் நான் ஒரு 5 பவுண்டை குறைச்சிட்டு நான் 15 பவுண்ட் நான் சார்ஜ் பண்ணுறேன்ற மாதிரி நான் அதில் சொல்லி போட்டிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பார்த்துட்டு தான் அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்களாண்டு, ஓகே எனக்கு ப்ரைஸ் எல்லாம் ஓகே, அதனால தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணினான்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், ஓகே நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் தாங்க, நான் ஸ்டிச் பண்ணி தாரேன்ற மாதிரி. சரி ஓகேன்னுட்டு இது மண்டே அவங்க எனக்கு கால் பண்ணியிருந்தவங்க. ஸோ டியூஸ்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வெளியில் நிற்கிறதாகவும் வெளியில் இருக்கிறதால எனக்கு உங்கள்கிட்ட மெட்டீரியல் கொண்டு தரையில்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு துணியை வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணி தர முடியுமா, நான் உங்களுக்கு துணிக்குரிய காசையும் பே பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு நான் என்ன செய்தேன்,
ஷாப்புக்கு போயிட்டு மெட்டீரியல் எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்ச மெட்டீரியலை வந்து பார்த்துட்டு அதை வந்து நான் அவங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு அதில் வந்து மூன்று துணியை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே நம்மளுடைய கஸ்டமருண்ட விருப்பத்தை தான் நம்ம வந்து கேட்டுக்கொள்ளணும். ஸோ நம்மளோட விருப்பத்துக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்போவுமே அவங்கள்ட்ட வந்து ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி அனுப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் அதே மாதிரி அனுப்பியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து எனக்கு வந்து 3 வந்து செலக்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஓகேன்ட்டு நான் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு லைட் க்ரீனில் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. லைட் க்ரீன் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆஃப் ஒயிட் மாதிரி ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது ரெட்டும் ஒரு பிளாக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு லைட் க்ரீனில் இருந்த அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதில் அவங்க வந்து ஒல்லியாக இருந்தாங்க. ஸோ அவங்களோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உடனே அந்த லைட் க்ரீன் எடுத்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் ஸ்லீவ் வந்து வச்சுருந்தேன். அதே மாதிரி முன்னுக்கு ஒரு ரவுண்ட் கழுத்தில் ஒரு ரவுண்ட் நெக் வந்து வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சது அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அவங்க சொன்னாங்க திருப்ப எனக்கிட்ட சொன்னாங்க அந்த மரூனும் பிளக்கம் இருக்கிறத இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க, அடுத்ததை வந்து நீங்கள் வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் நீங்கள் அனுப்புங்க, நான் வந்து அதே மாதிரி 3ஆவதை வந்து ஸ்டிச் பண்ணி தாரேன்ற மாதிரி. ஸோ அவங்க ஒரு ஃபோட்டோ வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு டைமண்ட் நெக் வந்து முன்னுக்கு வச்சு அதே மாதிரி பின்னுக்கு வந்து க்ளோஸ் நெக் வர மாதிரியும் ஒரு சின்ன பஃப் வந்து நம்மளுடைய ஸ்லீவில் வந்து இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நானும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணக்குள்ளே சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து இந்த இந்த சல்வார் வந்து எனக்கு சாட்டர்டே வந்து எனக்கு வேணும். ஸோ நான் வந்து அவுட்டில் எங்கேயோ போகிறதுனால எனக்கு சாட்டர்டே வந்து எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்ன செஞ்சேன் எல்லாமே வாங்கி தேர்ஸ்டே நைட் வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ வியாழக்கிழமை நைட்டே எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் நான் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையுமே சென்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாமே ரெடி, நீங்கள் எப்போ வந்து கலெக்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி போட்டுட்டு அதுக்குரிய ப்ரைஸையும் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அவங்க அதை பார்த்துட்டு எந்த ரிப்ளையுமே எனக்கு வந்து பண்ணலை. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஒரு 10 மணியை போல் திருப்ப ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தேன். ஸோ திருப்ப அவங்க எனக்கு எந்த ரிப்ளையுமே பண்ணலை. ஸோ என்ன ரிப்ளை வரலன்ட்டு திருப்ப நான் என்ன செஞ்சேன் ஒரு லன்ச் டைம் மாதிரி திருப்பவும் ஒரு மெசேஜ் வந்து விட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி நான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கும் வந்து அவங்க எந்த ஒரு பதிலுமே அனுப்பலை. ஸோ நான் ஓகேன்ட்டு நான் பேசாமல் இருந்தேன். ஸோ அதுக்கு பிறகு நான் எந்த மெசேஜுமே அவங்களுக்கு வந்து பண்ணிக்கொள்ளலை. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களே ஒரு நைட் வந்து ஒரு 7 o'clock மாதிரி அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க அவுட்டில் நிற்கிற மாதிரியும் அதே மாதிரி அவங்களால வந்து அதை கலெக்ட் பண்ணி கொண்டு போக இயலாது, ஸோ டைம் இல்லைன்ற மாதிரி சாரின்ற மாதிரி அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் ஒன்றுமே செய்யலாது, நம்ம கஸ்டமரை வந்து பகைக்கவும் மேலாது. ஓகே வேண்டுட்டு நான் அப்படியே வந்து அதை வந்து விட்டுட்டேன். ஸோ இதில் வந்து நான் தெரிஞ்சு கொண்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த கஸ்டமர்கிட்ட வந்து முதலே வந்து ஒரு கொஞ்சம் வந்து நீங்கள் பே பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன்டா, ஓகே நம்ம பே பண்ணிட்டோம் இதுக்காகவே நம்ம போய் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி வந்து அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அது வந்து என்னுடைய மிஸ்டேக். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த கஸ்டமராக இருந்தாலும் நான் வந்து முதலே வந்து ஒரு கொஞ்சம் காசை வந்து நான் வாங்கிட்டு அதுக்கு பிறகு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அவங்கள்ட்டையும் வந்து நான் கிளியராக வந்து சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க நினைக்கலாம் இல்லையா, ஸோ இதுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கே காசை வந்து கேட்குறாங்கன்ற மாதிரி அவங்க வந்து நினைக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து முதலே வந்து சொல்லியிருப்பேன் கொஞ்சமாக நீங்கள் பே பண்ணுங்கள் அதுக்கு பிறகு நான் ஸ்டிச் பண்ணி தரேன்ற மாதிரி தான் நான் வந்து எல்லா இதையுமே நான் கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து அதாவது இன்ஸ்டாகிராமில் ஏற்பட்ட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். இதே டைம் பார்த்திங்கன்னா நான் இதை ஸ்டிச் பண்ணி ஒரு 2-3 வீக் இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு இன்னொரு கஸ்டமர் வந்து அதே இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 நாளைக்குள்ளே தனக்கு வந்து டாப் வந்து வேணுமன்ற மாதிரியும் ஸோ எனக்கு ஸ்டிச் பண்ணி தர முடியுமான்ற மாதிரி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன் ஓகே நீங்கள் வந்து மெட்டீரியலை வந்து கொண்டு தந்தாங்க, நான் வந்து ஸ்டிச் பண்ணி தரேன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க திருப்ப சொன்னாங்க
மெட்டீரியல் வந்து கொண்டு வந்து தார அளவுக்கு அவங்க வந்து அதாவது தூரம் இருந்திருக்காங்க போல். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்ச ஏதாவது டாப் இருந்தால் எனக்கு வந்து நீங்கள் தர முடியுமான்ற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து அந்த மாதிரி நான் ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் சேல் பண்ணுறல. ஸோ உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணி கொள்ளுவேன்னுட்டு இந்த நான் ஸ்டிச் பண்ண அந்த 3 டாப்பும் இருந்ததால் ஸோ அதை சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அளவெல்லாம் நான் கேட்டிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 2 பேருக்குமே சின்ன வித்தியாசம்தான் வரும். ஸோ கிட்டத்தட்ட சேமாக வந்து ஒன்றா வந்து இருந்தது. ஸோ அதை வந்து நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து கேட்டவங்க இந்த மாதிரின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஃபுல்லாக வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க சொன்னாங்க ஓகே நான் வந்து பார்த்துட்டு நான் எடுக்க ஏழுமண்டா எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அண்டு நான் மெசேஜ் பண்ணி அண்டு பின்னேறுமே வந்து ஈவினிங்கே வந்து அவங்க வந்து அதை பார்த்துட்டு வீட்டை வந்து அதை பார்த்து அதை வேர் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ உடனே அவங்க வந்து எனக்கு அதை வந்து வாங்கி கொண்டு போனாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நான் துணி வாங்கின அந்த காசையும் எனக்கு வந்து பே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நான் ரேட் எடுக்கக்கூடிய அந்த 15 பவுனையுமே அவங்க வந்து எனக்கு தந்திருந்தாங்க. ஸோ ஒரு டாப்புக்கு 15 பவுனுன்ற மாதிரி அவங்க 3 டாப்புக்குமே அவங்க வந்து பே பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து பே பண்ணி அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்மளுடைய சோஷியல் மீடியாக்களில் வந்து நல்ல கஸ்டமரும் வந்து நமக்கு வந்து வருவாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி செய்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லக்குள்ள நம்ம வந்து அதாவது இந்த பிஸ்னஸை வந்து நித்தாட்டலாம். அதே மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வரக்குள்ள இந்த பிஸ்னஸை வந்து நித்தாட்டலாம்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய முதல் படி. ஸோ இதை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உயர்ந்து கொண்டே போவீங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த உங்களுடைய எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் உயரணும் சொல்லி நான் உங்களை வாழ்த்தி கொள்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.